ஓகே, முதல் கேள்வி பாருங்க. கீழ்கணக்கு உணர்த்தியாது. நெகிழிப்பை, பசுமையான பூமி, பூமி நெகிழியை போய்விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருத்துன்னு கேட்கும்போது நீங்க இந்த படத்துல என்ன தெரியுதோ அதை எழுதினா அதுதான் உங்களுடைய கருத்து. சோ மாணவர்களுக்கு நான் ஒரு 2 நிமிடம் தரேன். இதுக்கு என்ன விடை எழுதுனா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட புத்தகத்தை எழுதிட்டு அப்புறம் என்கிட்ட வாசிச்சு காமிக்கிறீங்களா? அப்ப நீங்க எழுதினது சரியா, நீங்க என்ன தவறு செஞ்சிருக்கீங்க அப்படின்றது விளக்கமா சொல்ல முடியும். மாணவர்கள் யாராவது இருக்கீங்களா? நீங்க கிட்ட இருக்கும்போது உங்க இடையில 2 கருத்துக்கள் இருப்ப உறுதி செஞ்சுக்கணும். அப்ப உங்களுக்கு 2 3 புள்ளிகள் கிடைக்கும். அப்படியா இருந்தீங்கன்னா, சரி அப்படின்னு பார்ப்போம். யாராவது எழுதியிருக்கீங்களா? யாராவது வாசிச்சு காட்டுப்பா. டீச்சர் நான் வாசிச்சு காட்டலாமா? சரி, வாசிங்க. கொடுக்கப்பட்டுள்ள படம் உணர்த்தும் கருத்து: நெகிழி பையின் பயன்பாட்டை நிறுத்துவதனால் நாம் பசுமையான பூமியை உருவாக்கலாம். உங்களுக்கு உங்களோட விடைக்கு 2 புள்ளி. ஏன்னா நீங்க நெகிழிப்பை பத்தி சொல்லியிருக்கீங்க, பசுமையான பூமி பத்தி சொல்லியிருக்கீங்க. அங்க என்ன கருத்து கொடுத்துருக்காங்க அப்படியே உங்களோட மற்றவர்கள் யாராவது முயற்சி செய்வாங்களா? டீச்சர் நீங்க பேசுறது ஒன்றும் கேட்கல டீச்சர், லேக் ஆகுது. ஐயோ, உங்க நீங்க எழுதுனது சரி. ஏன்னா நீங்க அது சொற்களையும் அப்போ உங்களோட சரி, உங்களுக்கான புள்ளிகள் 2 புள்ளிகள். மற்றவர்கள் யாராவது முயற்சி செய்றீங்களா? சரி, நான் முயற்சி பண்றேன். சொல்லுங்க. கீழ்காணும் படம் நெகிழி பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை தவிர்த்து பூமியை பசுமையாக பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. ஓகே, உங்களோட விடையும் சரி. ஆனா நீங்க எழுதும்போது மேற்கா படம் எழுதுங்க. ஏன்னா உங்களோட படம் விடைக்கு மேல இருக்கு. அப்ப நீங்க எழுதும்போது மேற்காணும் படம் உணர்த்தும் அப்புறம் உங்க எழுதுவீங்க. ஓகே, சரி. சரியா எழுதுங்க. வேற யாராவது? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க கொடுக்கப்பட்ட சொற்களை பயன்படுத்துறத பாருங்க.
நெகிழிப்பை பயன்படுத்திருக்கீங்க உங்களோட விடையில, பசுமையான பூமியும் பயன்படுத்திருக்கீங்க. நெகிழி போய்விடு அப்படின்னு என்ன சொல்றாங்க? நெகிழியை வந்து தவிர்க்க சொல்றாங்க, பயன்படுத்துவதை தவிர்க்க சொல்றாங்க. அப்ப நம்மளோட விடை வந்து எப்படி இருக்கணும்னா, பசுமையான பூமியை உருவாக்க பயன்பாட்டை தவிர்க்க. அப்ப நீங்க நீங்க பாத்தீங்கன்னா நெகிழிப்பை, பசுமையான பூமி, கருத்துக்களை பயன்படுத்தி ஒரே வாக்கியத்துல எழுதுறது உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 7 புள்ளி. இல்ல நீங்க விடை எழுதிட்டு எழுத்துப்பிழை இல்ல இருப்பது வந்து படுத்திக்க. திருப்பியும் வாசிச்சு பாருங்க. 1, 2 வாசிச்சு பாருங்க. எதுவும் எழுத்துப்பிழை செஞ்சிருக்கீங்களா? வலி மிகுமிட வலி மிகா, வலி மிகுந்து எழுதணும். வலி மிகா இடத்துல வலி மிகா எழுதணும். அதெல்லாம் பாத்துக்கோங்க. எழுத்துப்பிழை இல்லாம எழுதுறது வந்து சிறப்பு. அடுத்த கேள்வி. வணக்கம் டீச்சர். சாரி ஃபார் இன்டரப்ட். வணக்கம் டீச்சர். வணக்கம். டீச்சர் உங்களோட லைன் கொஞ்சம் லேகிங் ஆகுது டீச்சர். ஆகுதுங்களா? ஆமா டீச்சர். மாணவர்களே, இப்ப எப்படி பேசுறது விளங்குதா? கேக்குதா? இப்போ ஓகே ஏதாவது டீச்சர். ஓகே, இப்போ ஓகேவா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஓகே, இரண்டாவது கேள்வி பாருங்க. ஒரு அழைப்பிதழ் இருக்கு. கீழ்காணும் அழைப்பிதழின் நோக்கம் யாதுன்னு கேட்டிருக்காங்க இரண்டாவது கேள்வியில. நோக்கம்னா அந்த அழைப்பிதழோட நோக்கம், எதுக்காக அந்த அழைப்பிதழ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அதுக்கான நோக்கத்தை வந்து நீங்க எழுதணும். ஓகே, டீச்சர் டைம் கொடுக்குறேன். விடை எழுதிட்டு எனக்கு உங்களோட விடையை வாசிச்சு காட்டுங்க. பாத்தீங்கன்னா, பாரதி இலக்கிய கழகம் பெருமையுடன் படைக்கும் நல்லதோர் வீணை செய்தே, பாரதி இலக்கிய திருவிழா, நாள், கிழமை, நேரம் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த அழைப்பிதழ் வந்து எந்த நோக்கத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, இங்க போனா நீங்க என்ன பெறுவீங்க, உங்களால என்ன பெற்றுக்கொள்ள முடியும், அதுதான் வந்து நோக்கம்.
அடுத்து யார் முயற்சி செய்றா? 2வது கேள்விக்கு விடை எழுதியிருந்தீங்கன்னா நான் முயற்சி பண்ணலாமா? ஆ தாராளமா ஐயா, சொல்லுங்க உங்க விடைய. சார், கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பிதழின் நோக்கம் தமிழ் மக்களுக்கு இடையே இலக்கியத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு அவற்றை போற்ற வேண்டும். ஓகே. ஏறக்குறைய நீங்க வந்துட்டீங்க. ஆனா ஒரே ஒரு சொல்ல மறந்துட்டீங்க. இப்ப இங்க வந்து பாரதி இலக்கிய கழகம், அப்ப பாரதி இலக்கிய திருவிழா. அப்ப அங்க போனா நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த நபரை பத்தி நீங்க போட்டு உங்களோட விடையில எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 2 புள்ளிகள். ஓகே டீச்சர். அப்ப நீங்க உங்களோட விடைய மீண்டும் வாசிங்க. கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பிதழின் நோக்கம் தமிழ் மக்களுக்கு இடையே இலக்கியத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு அவற்றை போற்ற வேண்டும். ஓகே. நீங்க பாரதியார் அப்படின்ற ஒரு வார்த்தைய உங்க வாக்கியத்துல இணைத்து உங்க வாக்கியத்தை வந்து சரிப்படுத்தி சொல்லுங்கயா. ஏன்னா இது பாரதியார் தொடர்பான இலக்கிய கழகம். அப்ப நம்ம அங்க போனா அவருடைய இலக்கிய படைப்புகளை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, நான் ட்ரை பண்ணலாமா திருப்பியும்? ட்ரை பண்ணீங்க. கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பிதழின் நோக்கம் தமிழ் மக்களுக்கு இடையே பாரதியின் பாரதியாரின் பாரதியாரின் இலக்கியத்தை அறிந்து பாரதியாரின் இலக்கிய படைப்புகளை இலக்கிய படைப்புகளை அறிந்து கொண்டு அவற்றை போற்ற வேண்டும். எஸ், இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி. நம்மளோட முதன்மை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து பாரதி இலக்கிய கழகத்திலிருந்து பாரதி இலக்கிய திருவிழா செய்யறாங்கன்னா அவரோட படைப்புகளை வந்து அங்க வந்து சமர்ப்பிப்பாங்க, படைப்பாங்க. அப்ப அதன் மூலியமா அவரோட படைப்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவர் என்ன மாதிரியான கவிதைகள் படைச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். சோ அதுதான் வந்து இந்த அழைப்பிதழோட நோக்கம். இங்க போனா இந்த விஷயத்த கற்றுக்கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு ஒருவேளை தேர்வுல வந்து நோக்கம் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, அழைப்பிதழா இருந்தாலும் சரி, பதாகையாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த கவிதையோட நோக்கம் என்னன்னு கேட்டிருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த கவிதையிலிருந்து நீங்க அந்த கவிதையை உள்உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அந்த பதாகையில அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அந்த நன்மை தான் மலாயில வந்து நம்ம சொல்லுவோம்ல ஆப்ஜெக்டிவ். அந்த ஆப்ஜெக்டிவ் தான் தமிழ்ல வந்து நம்ம நோக்கம்னு சொல்லுவோம். அப்ப இங்க போய் நீங்க கலந்துக்கிட்டா உங்களுக்கு என்ன நன்மையோ அதை தான் நீங்க வந்து நோக்கமா விடையா எழுதுவீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் சந்தோஷ். ஓகே, அடுத்து மற்றவர்கள் யாராவது முயற்சி செய்றீங்களா? தவறா இருந்தாலும் பரவாயில்ல, நான் திருத்துவேன். நீங்க உங்களோட விடையை வாசிச்சு காமிச்சாதான் நீங்க எங்க தவறு செய்றீங்க, அப்போ உங்களோட தவறுகளை வந்து நீங்க திருத்தி கொண்டு எதிர்காலத்துல வந்து சரியான விடையை வந்து நீங்க தேர்வுல அளிக்க முடியும். அப்ப கூச்சப்படாம நீங்க உங்களோட விடையை வாசிச்சுக்காதீங்க. தவறு இருந்தா திருத்திக்கலாம். வேற யாராவது மாணவர்கள்? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சரி, நம்ம 3வது கேள்விக்கு போவோம். ஓகே, 3வது கேள்வி யாராவது ஒரு ஆள் வாசிங்க. கிஷ்ணு, நீங்க வாசிக்கிறீங்களா? 3வது கேள்வி தலைப்பும் அங்க கொடுக்கப்பட்ட கவிதையும். சரி, நான் வாசிக்கிறேன். சரி. ஜீவன் வாசிங்க. கீழ்காணும் கவிதை உணர்த்தும் உட்கருத்து யாது?
முள்ளின் ஓசையில் காலம் ஓடுகிறது. கடிகாரம் காட்டும் நேரத்தில் வாழ்க்கை சுழல்கிறது. ஒவ்வொரு நொடியும் பொக்கிஷம். நினைவில் நிறுத்துவோம், வாழ்க்கையை ரசிப்போம். இணையம். ஓகே, நன்றி நன்றி ஜீவன். ஓகே, இப்ப இந்த மூன்றாவது கேள்வியில அவங்க வந்து உட்கருத்துன்னு கேக்குறாங்க. ஓகே, கருத்துக்கும் உட்கருத்துக்கும் வேறுபாடு இருக்கு. கருத்து அப்படின்றது நீங்க பார்த்தோடயே உங்களுக்கு தெரியுது தெரியுமா? அதாவது நம்ம வந்து தெரிநிலை கருத்துன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து கருத்து. உட்கருத்துன்னு கேட்கும்போது புதைநிலை கருத்தை தான் வந்து நம்ம உட்கருத்து அப்படின்னு சொல்லுவோம். அங்க நம்ம படிச்சோடே நம்மளுக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதுக்கு மறைமுகமா என்ன சொல்ல வராங்க, அதுதான் வந்து உட்கருத்து. ஓகேவா? இதுதான் இந்த கருத்துக்கும் உட்கருத்துக்கும் உள்ள வேறுபாடு. கருத்து அப்படின்றது தெரிநிலை கருத்து. நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோடே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அதான் தெரிநிலை கருத்து. உட்கருத்து என்பது ஒன்று பார்த்து அதுக்கு மறைமுகமா என்ன சொல்ல வராங்க, அதுதான் வந்து உட்கருத்து. அதாவது நம்ம புதைநிலை கருத்துன்னு சொல்லலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து காலத்தை பத்தி பேசுறாங்க. முள்ளின் எத்தனை மணிக்கு முடியுமா? 9. முள்ளின் ஓசையில் காலம் ஓடுகிறது. கடிகாரம் காட்டும் நேரத்தில் வாழ்க்கை சுழல்கிறது. ஒவ்வொரு நொடியும் பொக்கிஷம். நினைவில் நிறுத்துவோம், வாழ்க்கையை ரசிப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா என்னத்தை பத்தி சொல்ல வராங்க ஜீவன்? ஆஹ் நம் நேரத்தை செலவழிக்க கூடாது ஸ்ரீ. நம்ம நேரத்தை வந்து சரியா செலவழி செலவழிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? அப்ப இதுக்கு நீங்க என்ன என்ன விடை எழுதலாம்? இதுக்கு என்ன விடை நீங்க எழுதலாம்? உட்கருத்து, கருத்துல உட்கருத்து. டீச்சர் நான் ஆன்சர் சொல்லாமா டீச்சர்? சொல்லுங்கயா. மேற்காணும் கவிதை உணர்த்தும் உட்கருத்து நேரத்தை நாம் விரயப்படுத்தாமல் நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நல்வாழ்வை பெறலாம். ஓகேயா, 2 புள்ளி. சிறப்பான பதில் உங்களோட. ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா காலம் வந்து ஓடுகிறது, அதுலதான் வாழ்க்கை சுழல்கிறது. ஒவ்வொரு நொடியும் பொக்கிஷம்னா நம்ம ஒவ்வொரு நொடியும் வந்து வீணா செலவழிக்க கூடாது. நினைவில் நிறுத்துவோம், வாழ்க்கையை ரசிப்போம். அப்ப நேரத்தை வந்து நேரத்தோட மேன்மையை இல்ல நேரத்தோட முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு நம்ம செயல்பட்டா நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். அதுதான் வந்து உட்கருத்து. ஓகே, சரிங்களா? ஜீவன், நீங்க எதுவும் முயற்சி செய்றீங்களா? மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஆனா யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. டீச்சர் நான் ட்ரை பண்ணலாமா டீச்சர்? சொல்லுங்கயா. கீழ்காணும் கவிதை உணர்த்தும் உட்கருத்து என்னவென்றால், நாம் நம்முடைய நேரத்தை நல்வழியில் செலவழித்தால் நமது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம். ஓகே, 2 புள்ளி. என்ன சேர்த்துக்கோங்கன்னா நம்ம நேரத்தோட முக்கியத்துவத்தை அறிந்து நல்ல வழியில செலவழித்தா நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். நேரத்தோட முக்கியத்துவத்தை அறிந்து அப்படின்ற அந்த 3 சொற்களை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களோட விடை வந்து 2 புள்ளிக்கான விடையா அமைஞ்சிடும். ஓகே டீச்சர். ஓகே, வேற யாராவது முயற்சி செய்றீங்களா?
சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உட்கருத்து அப்படின்னு கேட்கும்போது மறைமுகமா அவங்க சொல்ல வர்ற கருத்து தான் வந்து உட்கருத்து. இப்ப 1வது கேள்வி பார்த்தோம்னா கருத்து கேட்டிருந்தாங்க. அதுல நீங்க படத்தை பார்த்து படத்துல என்ன இருக்கோ அதை நீங்க நேரடியா எழுதிடலாம். ஆனா உட்கருத்துன்னு வரும்போது அவங்க ஈசி மலாயில வந்து நம்ம சொல்லுவோம் ஈசி தெர்சீராட் என்ன சொல்ல வராங்க. இப்ப தொகுத்தல் செய்யும் போது நம்ம புதைநிலை கருத்து எழுதுவோம்ல, அதே மாதிரிதான் இதுவும். அப்ப உட்கருத்துனும் போது மறைமுகமா என்ன சொல்ல வராங்களோ அதை நீங்க வந்து எழுதணும். ஓகே, வேற யாரும் சொல்லல அப்படின்னா அடுத்தது 4வது கேள்வி. ஓகே, 4வது கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை துணுக்கு. ஓகே, கீழ்காணும் நகைச்சுவை துணுக்கில் கோபாலின் கூற்றின் வழி அறியப்படுவது யாது? ஓகே, கந்தன். சந்தோஷ், நீங்க கந்தனோட உரையாடல் அந்த இதை வாசிங்க. ஓகே டீச்சர். உங்க ஏரியாவுல தங்க வீடு கிடைக்குமா? ஓகே, அடுத்து தோஷன் கோபால் அவரோட இதை வாசிங்க உரையாடல. ஓகே டீச்சர். ஓட்டு வீடு அப்பார்ட்மெண்ட் எப்படித்தான் கிடைக்கும், தங்க வீடெல்லாம் கிடையாது. ஓகே, இப்ப இவர் என்ன சொல்ல வராது? இவர் கூற்று மூலியமா நீங்க என்ன அறிஞ்சுக்கிறீங்க? அது விடையா எழுதுங்க பாப்போம். ஓகே, விடை எழுதிட்டீங்களாயா? யாராவது வாசிங்க உங்களோட விடைய. இந்த நகைச்சுவை துணுக்குல இருந்து நீங்க என்ன அறிந்து கொண்டீங்கன்னு பாப்போம். நான் சொல்லட்டா? சொல்லுங்க. கொடுக்கப்பட்டுள்ள நகைச்சுவை துணுக்கில் கோபாலின் கூற்றின் வழி அறியப்படுவது, கோபால் கந்தனிடம் ஓட்டு வீடு மற்றும் அப்பார்ட்மெண்ட் போன்ற வீடுதான் தன் குடியிருப்பு பகுதியில் கிடைக்கும், தங்கத்தால் செய்த வீடு கிடைக்காதென்று கூறுகிறான். ஓகே, 2 புள்ளி. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. அவர் வந்து தங்க வீடு கிடைக்குமான்னு கேட்டாரு கந்தன். ஆனா கோபால் வந்து என்ன சொல்றாரு? தங்கத்துல ஆன வீடு கிடைக்காது அப்படின்ட்டுன்னு
அவர் சொல்றாரு. சோ இதுக்கு வந்து நீங்க ரெண்டு மாதிரியாவும் எழுதலாம். ஒண்ணு வந்து கந்தன் வந்து தங்க வீடு வேணுமான்னு கேட்டது வந்து கோபால் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னொன்னு வந்து இன்னொரு விட நீங்க என்ன எழுதலன்னா அந்த நகரத்துல வந்து தங்கத்திலான ஆன வீடு கிடையாது அப்படின்றது வந்து கோபால் சொல்றாரு. சோ நீங்க கந்தன் எப்படி அவரோட பார்வையில இருந்து உங்களோட விடையை எழுதலாம். இல்லைன்னா கோபால் சொல்ற அந்த உரையாடலை வச்சு அந்த நோக்கு பார்வையில இருந்தும் நீங்க உங்களோட விடையை எழுதலாம். Okay, வேற யாராவது? நான் ட்ரை பண்ணலாமா சார்? சொல்லுங்கயா. கீழ்காணும் நகைச்சுவை துணுக்கில் கோபாலின் கூற்றின் வழி தங்கத்தினால் உள்ள வீடு என்பது கிடைக்காது என்பது. ஓகே. அந்த குடியிருப்பு பகுதியில வந்து தங்கத்தினால் ஆன வீடு கிடையாது. அதுதான் வந்து அவர் சொல்றாரு கோபால். ஓகேவா? சோ உங்களோட விடை சரி. வேற யாராவது முயற்சி செய்றீங்களா? ஆனா இந்த இரண்டு பதில் தான் வரும். ஒண்ணு வந்து அந்த குடியிருப்பு பகுதியில வந்து தங்கத்தில் ஆன வீடு கிடையாது. இன்னொன்னு வந்து அங்க வந்து தங்கறதுக்கு வீடு வேணுமான்றது தங்க வீடு வேணுமா அப்படின்றது வந்து கந்தன் வந்து கேட்டு கோபால் வந்து அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க அந்த மாதிரி நோக்கு பார்வையில எழுதலாம். ஓகே, அடுத்து ஐந்தாவது ஒரு மாணவர் இந்த பகுதியை வாசிங்க. டீச்சர் நான் வாசிக்கிறேன். ஓகே, வாசிங்க. மனோன்மணியம் சுந்தரனார் என்பவர் நாடக வடிவில் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவர். அவரது புகழ்பெற்ற நாடகம் மனோன்மணியம் தமிழில் எழுதப்பட்ட முக்கிய நாடகமாகும். அதில் இடம்பெற்ற நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கொழிலோகும் என்ற பாடல் தமிழ்நாடு அரசினரால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக 1970 அறிவிக்கப்பட்டது. மேலும் தமிழ் இலக்கிய வரலாற்றின் கால ஆராய்ச்சி, கல்வெட்டு ஆய்வு ஆகியவற்றுக்கு வித்திவிட்டவரும் இவரே. இவர் சிவகாமியின் சபதம், ஒரு நற்றாயின் புலம்பல் போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். ஆன்மீகத்தில் மேலிருந்த அதீத நாட்டம் காரணமாக பல துறவிகள் இவரை வந்து சந்தித்துள்ளனர். அவர்களுள் விவேகானந்தரும் ஒருவர். அவரது சேவையை போற்றும் வகையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஓகே, நன்றி. மனோன்மணியம் சுந்தரனார் ஈடுபட்ட துறைகளில் 2 எழுதுக. ஓகே, இவர் ஈடுபட்ட துறை வந்து 2 துறை கேக்குறாங்க. ஓகேவா? சோ அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா 3 துறைகள் இருக்கு. நீங்க 2 துறை மட்டும் எழுதுனா போதும். என்னென்ன துறை? இது நீங்க வாய்மொழியா கூட சொல்லிடலாம். தமிழ் இலக்கிய வரலாற்றின் கால ஆராய்ச்சி. ஓகே, அது ஒண்ணுயா. கல்வெட்டு ஆராய்ச்சி துறை. இன்னொன்னு வாக்கியத்திலே இருக்கு பாருங்க. நாடக வடிவில் இலக்கிய வளர்ச்சிக்கு. ஓகே, அது என்ன துறை? நாடகத்துறை. எஸ், நாடகத்துறை. ஓகேவா? அப்ப அவர் வந்து நாடகத்துறையில ஈடுபட்டு இருக்காரு. இன்னொன்னு வந்து கல்வெட்டு ஆராய்ச்சி துறை. இன்னும் ஒரு துறை சொல்லுங்க பாப்போம். ஆன்மீகத்துறை. இல்லையா? ஆன்மீக மேல் இருந்த அதீத நாட்டம் காரணமாக பல துறவிகள் இவரை வந்து சந்தித்துள்ளனர். அவர் வந்து மேபி என்னமோ எழுதியிருக்காரு, அதனாலதான் வந்து சந்திச்சிருக்காங்க. அப்ப அது என்ன துறைக்கு கீழே வரும்? ஆன்மீகத்துக்கு மேல உள்ள வாக்கியத்துல பாருங்க, அந்த வாக்கியத்தை வாசிங்க. டீச்சர் இலக்கியத்துறை. இலக்கியத்துல அவர் என்ன செஞ்சிருக்காரு? இலக்கிய துறையில அவர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த மேலும் தமிழ் இலக்கிய வரலாற்றின் கால ஆராய்ச்சி, கல்வெட்டு ஆய்வுக்கு ஆகியவற்றுக்கு வித்திட்டவரும் இவரே. அதுக்கு கீழே உள்ள வாக்கியத்தை வாசிச்சு பாருங்க, என்ன துறை?
டீச்சர் அவரு நூல்களை எழுதியிருக்காரு. அப்ப அது என்ன துறை வரும்? எழுத்துரையா டீச்சர்? எஸ், எழுத்துத்துறை. ஓகே, அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களோட விடை வந்து நீங்க எப்படி எழுதணும்னா சுருக்கமா எழுதினா போதும். மனோன்மணியும் சுந்தரனார் ஈடுபட்ட துறை ஒண்ணு வந்து நீங்க என்ன எழுதலாம்னா நாடகத்துறை, இல்லைன்னா எழுத்துத்துறை, இல்லைன்னா கல்வெட்டு ஆராய்ச்சி துறை. இந்த 3 விடைகள்ல நீங்க 2 விடை எழுதலாம். சரிங்களா? ஓகே டீச்சர். ஓகே, எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். ஓகே, அடுத்தது 6வது. ஓகே, 6வது ஒரு ஆள் வாசிங்க. டீச்சர் நான் வாசிக்கிறேன். ஓகே, வாசிங்க ஜெஷா. நந்தவனம் அறவாரியம் வழங்கி வரும் சாதனை பெண் விருதுக்கு ஜொகூர் மாநிலத்தை சேர்ந்த தமிழ் பள்ளி ஆசிரியரை கோமதி சங்கரன் தேர்வாகியுள்ளார். கல்வி சார்ந்த பல விருதுகளை பெற்றுள்ள ஆசிரியை கோமதி தற்போது கங்கார் பூலாய் தமிழ் பள்ளியில் அறிவியல் பாட ஆசிரியராக பணிபுரிகின்றார். 2018ஆம் ஆண்டு கனடாவில் நடைபெற்ற புத்தாக்க அறிவியல் போட்டியில் தொழில்துறை பிரிவில் களமிறங்கி 2 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார். தமிழ் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வர இவர் பல போட்டிகளில் கலந்து கொண்டு அவர்கள் வெற்றியையும் உறுதி செய்து வருகிறார். இவர் பல ஆண்டுகளாக அஸ்தி அமைப்பின் அறிவியல் விழாக்களில் மாணவர்களோடு பங்கெடுத்து புத்தாக்க விருதுகளையும் சிறப்பு பரிசுகளையும் வென்றுள்ளார். ஓகே, நன்றி ஜெஷா. ஓகே, இப்ப இங்க என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியை கோமதி சங்கரனின் சாதனைகளுள் 2 எழுதுக. அவங்க செஞ்ச சாதனை 2 கேக்குறாங்க. சாதனைனா அவங்க எதுலயாவது வெற்றி பெற்றிருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு யாருமே செய்யாததை அவங்க செஞ்சிருப்பாங்க, அதுதான் சாதனை. அப்ப இந்த இந்த பகுதியில அவங்க செஞ்ச அதாவது அவங்க செய்த 2 சாதனைகள் இருக்கு. நீங்க எழுதலைன்னா பரவாயில்ல, இந்த பாடப்பகுதியை பார்த்து வாசிச்சா கூட ஓகே தான். டீச்சர் அந்த 2018ஆம் ஆண்டு கனடாவில் நடைபெற்ற புத்தாக்க அறிவியல் போட்டியில் தொழில்துறையில் பிரிவில் களமிறங்கி 2 தங்க பதக்கங்களை வென்றுள்ளார். ஓகே, அது ஒரு சாதனை. இன்னொரு சாதனை இவர் பல ஆண்டுகளாக அஸ்தி அமைப்பின் அறிவியல் விழாக்களில் மாணவர்களோடு பங்கெடுத்து புத்தாக்க விருதுகளையும் சிறப்பு பரிசுகளையும் வென்றுள்ளார். ஓகே, வெரி குட். ஓகே, சந்தோஷ் ஜீசா, வாழ்த்துக்கள். 2 விடையும் சரி. அதுதான் கோமதி சங்கரன், ஆசிரியை கோமதி சங்கரன் அவர்கள் புரிந்த 2 சாதனைகள். நல்ல தெளிவா தெரியுது பாருங்க. அவர் வந்து 2018ஆம் ஆண்டு கனடாவில் நடைபெற்ற புத்தாக்க அறிவியல் போட்டியில் தொழில்துறை பிரிவில் களம் இறங்கி 2 தங்க பதக்கங்களை வென்றுள்ளார். முதல் சாதனை. அடுத்த சாதனை பாத்தீங்கன்னா இவர் பல ஆண்டுகளாக அஸ்தி அமைப்பின் அறிவியல் விழாக்களில் மாணவர்களோடு பங்கெடுத்து புத்தாக்க விருதுகளையும் சிறப்பு பரிசுகளையும் வென்றுள்ளார். சோ விருது பரிசு அங்கே வந்துருச்சு. இது அவரோட 2வது சாதனை. தெளிவா விளங்கிருச்சா உங்களுக்கு? ஓகே டீச்சர். ஓகே, சாதனை அப்படின்னா யாருமே செய்யாததை அவங்க செஞ்சிருக்காங்க, அதனாலதான் சாதனை. அப்படின்னும் போது உங்களுக்கு படிச்சோடே தெரிஞ்சிடும் சில விடைகள், இதுதான் சாதனை அப்படின்றது. ஓகே, இது வரைக்கும் 1வதுல இருந்து 6வது வரைக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்ல டீச்சர். ஓகே, தெளிவா விளங்கிருச்சு. சோ நோக்கம், உட்கருத்து, கருத்து, கருத்துக்கும் உட்கருத்துக்கும் உள்ள வித்தியாசமும் நான் விளக்கிட்டேன். அப்ப உங்களுக்கு அடுத்தடுத்து தேர்வுல கேள்வி வந்துச்சு அப்படின்னா இத கவனத்துல வச்சு நீங்க உங்களோட விடையை எழுதுங்க. அடுத்தது கேள்வி 7 முதல் 10 வரை. ஓகே, அதாவது உரைநடை பகுதி. யார் வாசிக்கிறா? ஒரு மாணவர் வாசிங்க. டீச்சர் நான் வாசிக்கிறேன். ஓகே, மீண்டும் ஜெய்ஷா. ஓகே, வாசிங்க. ஆடம்பரம் என்பது ஒருவரது வாழ்க்கையில் அதிக வசதிகள், விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் பகட்டான வாழ்க்கை முறையை விரும்புவதை குறிக்கிறது.
இது பொதுவாக சாதாரண வாழ்க்கையை விட அதிக செலவு மற்றும் கவனத்தை ஈர்க்கும் செயல்களுடன் தொடர்புடையது. நாம் ஒரு பொருளை வாங்கும்போது பலமுறை யோசித்த பிறகே வாங்க வேண்டும். நம் வாழ்க்கைக்கு தேவையா, நம்முடைய வருமானத்திற்கு ஏற்றதா என்பதை தீர ஆலோசித்த பிறகே ஒரு பொருளை வாங்க வேண்டும். ஆனால் நம் ஆசையால் சக்திக்கு மீறிய செலவை மேற்கொள்ளும் போதுதான் நம் ஆடம்பரம் எனும் வலையில் சிக்கி தவிக்கிறோம். விலையுயர்ந்த மகிழுந்துகள், பெரிய வீடுகள், ஆடம்பரமான பயணங்கள் என தொடங்கி இன்று ஆடம்பரமான ஆடைகள், ஆடம்பரமான உணவுகள், ஆடம்பரமான திருமணங்கள் என்ற நிலையில் ஆடம்பரம் மனிதர்களிடையே தலை விரித்து ஆடிக்கொண்டிருப்பதை கண்கூடா காண முடிகிறது. மக்களிடையே பரவி கிடக்கும் இந்த ஆடம்பரத்தின் பின்னணிக்கு என்ன காரணம் என்பதை ஆராயும் போது ஒரு தகவல் நன்றாக புலப்படுகிறது. இன்றைய உலக போக்குத்தான் மக்களை ஆதிக்கம் செய்திருப்பது நன்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் தகவல் ஊடகங்களில் பதிவேற்றப்படும் நிகழ்வுகள், விற்பனைகள், படங்கள், காணொளிகள் யாவும் மக்களின் எண்ணங்களில் சூழ்ந்து தேவையற்ற குழப்பங்களை உண்டாக்குகின்றன. இதனால் பண விரயம் ஒரு பக்கம் இருக்கையில் நேர விரயமும் ஏற்படுகின்றன. இந்த ஆடம்பர வாழ்க்கை முறை சிலருக்கு அதிக மகிழ்ச்சியை அளித்தாலும் நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழை மக்களுக்கு எட்டாக்கனியாகவே இருக்கிறது. இந்த நிலை அவர்களுக்கு நீதி நிலையிலும் மனதளவிலும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. இதனால் மக்களிடையே பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படலாம். சமுதாய அடிப்படையில் ஆடம்பர வாழ்க்கை முறை என்பது ஒரு கலாச்சாரமாகவே வலம் வருகிறது. இந்நிலை தொடருமாயின் மக்கள் மக்களாக வாழும் சூழ்நிலை இல்லாமலேயே போகும். நாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு செலவு செய்வது தவறில்லை. மடுவில் இருந்து கொண்டு மலை உச்சியில் தடம் பதிக்க முடியாது என்பதை மக்கள் உணர வேண்டும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்று கூற்றுக்கேற்ப நம் நிலைக்கு பொருந்தும் வாழ்க்கை முறையில் பயணித்தால் நாம் இன்பம் பெறுவோம். ஓகே, நன்றி ஜிஷா. இந்த பாடப்பகுதியில தெரியாத சொற்கள் ஏதாவது இருக்கா? மடுவில் இருந்து கொண்டு மலை உச்சியில் தடம் பதிக்க முடியாது என்பதை மக்கள் உணர வேண்டும். மடுவில் அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன? மலை அடியில். மலை அடியில். ஓகே, மலை அடியில், பள்ளம். ஓகே, மடுவுனா ஏதாவது உயரமானத்துக்கு கீழே உள்ளது, அதான் மடுவில். சோ மடுவில் இருந்து கொண்டு மலை உச்சியில் தடம் பதிக்க முடியாதுன்னா கீழே இருந்துட்டு மேல வந்து நம்மளால தடம் பதிக்க முடியாது அப்படின்ற பொருள். ஓகே சந்தோஷ், வெரி குட். ஓகே, இப்ப நம்ம கேள்விக்கு போவோம். 7வது கேள்வி, ஆடம்பரம் என்றால் என்ன? ஓகே, விட கண்டுபிடிச்சிட்டீங்க, வாசிச்சு காமிங்க என்கிட்ட. ஆடம்பரம் என்பது ஒருவரது வாழ்க்கையில் அதிக வசதிகள், விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் பக்கட்டான வாழ்க்கை முறையை விரும்புவதை குறிக்கிறது. ஓகேயா, சரியான பதில். ஓகே, 7வது கேள்வி கண்டிப்பா நீங்க வந்து பத்தியிலிருந்து எடுத்து எழுதுற மாதிரியான விடையாதான் அமையும். ஓகே, இந்த உரைநடை பகுதியில வந்து 7, 8, 9 இது எல்லா கேள்விகளுமே வந்து பத்தியிலிருந்து எடுத்து எழுத வேண்டிய விடையா தான் வரும். ஆனா அந்த பொருள் மட்டும் நீங்க வந்து சொந்தமா யோசிச்சு உங்களோட சொந்த விடைய வந்து நீங்க எழுதணும். மற்றது எல்லாமே இந்த பத்தியிலிருந்து எடுத்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, 7வது கேள்வி அவர் சொன்ன பதில் தான். ஆடம்பரம் என்பது ஒருவது வாழ்க்கையில் அதிக வசதிகள், விலை உயர்ந்த பொருள்கள் மற்றும் பகட்டான வாழ்க்கை முறையை விரும்புவதை குறிக்கிறது. ஓகே, வாழ்த்துக்கள் சந்தோஷ். அடுத்தது 8வது கேள்விக்கு போவோம். 8வது கேள்வி, ஏன் ஒரு மனிதன் ஆடம்பர வாழ்க்கையில் தள்ளப்படுகிறான்?
விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? டீச்சர் நான் சொல்றேன். சொல்லுங்க ஜெஷா. ஒரு மனிதன் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதன் காரணம் தீர ஆலோசிக்காமல் மற்றும் ஆசையால் சக்திக்கு மீறிய செலவை மேற்கொள்ளும் போதுதான் அவன் ஆடம்பரம் எனும் வலையில் சிக்கி தவிக்கிறான். ஓகே, அதுதான் பதில். அதாவது தன்னுடைய ஆசையை வந்து சக்திக்கு மீறிய ஆசை. அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 3000 வெள்ளியா இருக்கலாம். ஆனா அவங்க வந்து ஆசைப்படுறது வந்து 4000 வெள்ளிக்கான செலவுகளா இருக்கும். அப்ப அது வந்து அவங்களோட சக்திக்கும் மீறிய செலவுனால தான் ஆடம்பர வாழ்க்கையில வந்து அவங்க சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே, அடுத்தது 8A. ஆடம்பர வாழ்க்கை முறையால் பாதிக்கப்படும் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் யாவை? ஓகே, கண்டுபிடிங்க விடைய. டீச்சர், இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம 2 சென்டென்ஸ் எழுதலாமா இல்ல ஒரே வாக்கியத்துல எழுதணுமா? ஓகே, இந்த சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து யாவை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2 விடைகள் கொடுக்கக்கூடிய பதிலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 2 வாக்கியத்துல எழுதலாம். அதாவது புள்ளி வச்சுட்டு மேலும் தொடர்ந்து அப்படின்னு போட்டு நீங்க எழுதலாம். இல்ல அவங்க யாது அப்படின்னு ஒரு விடை மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க ஒரே வாக்கியத்துல எழுதுறது சிறப்பியா? டீச்சர், இதுல எதிர்கொள்ளும் சிக்கல்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி டீச்சர். ஓகே. ஓகே, எதிர்கொள்ளும் சிக்கல்கள் யாவை? அப்ப சிக்கல்கள் யாவைனா 2 சிக்கல்கள் இருக்கு. அப்ப நீங்க பார்க்கணும் அந்த விடை வந்து அந்த 2 விடையுமே ஒரே வாக்கியத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து எழுதினா போதும். ஓகே டீச்சர். ஓகே. நீங்க இந்த கேள்வி கேட்டனால நான் இன்னொரு விளக்கம் கொடுத்துறேன். அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம்ல 1லிருந்து 4வது கேள்வி வரைக்கும் முடிந்த அளவு மாணவர்கள் வந்து உங்களுடைய விடைகளை 2 கருத்துக்களை வச்சு ஒரே வாக்கியத்தில் எழுதுறது பாருங்க. 2 வாக்கியங்கள் எழுதுவதை வந்து தவிர்த்து விடுவது நல்லது. ஓகேவா? இதை கருத்துல கொள்ளுங்க. அதாவது 1, 2, 3, 4வது கேள்விகளுக்கு 2 கருத்துக்களை கொண்டு ஒரே வாக்கியத்துல எழுதுற விடையா நீங்க எழுதுறது சிறப்பு. 2 வாக்கியத்தை தவிர்ப்பது நல்லது. ஓகே, இப்ப இந்த 8Aக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா விட? டீச்சர், ஓகே, சொல்லுங்க. ஆடம்பர வாழ்க்கையினால் மக்கள் நீதி நிலையிலும் மனதளவிலும் சிக்கலை எதிர்நோக்குவதை மட்டுமின்றி பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு காரணமாகின்றனர். ஓகே, ஓகேவா? சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிலை அவர்களுக்கு நிதி நிலையிலும் மனதளவிலும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. இதனால் மக்களிடையே ஆக்சுவலி நீங்க இந்த நிலை அவர்களுக்கு நிதி நிலை அது ஒரு காரணம், ஒரு சிக்கல். இன்னொன்னு மனதளவில் இருக்குல்ல, அது இன்னொரு சிக்கல். அப்ப நீங்க இந்த ஒரு வாக்கியத்தை எழுதினாலே உங்களுக்கு 2 புள்ளி கிடைச்சிரும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 2 சிக்கல் இருக்கு. நிதிநிலை மனதளவில சிக்கல் ஏற்படுதுன்னு. சந்தோஷ், ஓகேவா? டீச்சர், அப்படி பார்த்தா அந்த ஆஹ், மேல பத்தி போக முடியுமா டீச்சர்? எங்கயா? இதான் சார். சில ஓகே, பண விரயம் ஒரு பக்கம் இருக்கையில் நேர விரயமும் ஏற்படுகின்றது. அது சிக்கல்ல வராதா டீச்சர்? ஓகே. இப்ப இந்த பத்தி மீண்டும் இது பண்ணுவோம். இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை முறையால் பாதிக்கப்படும் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் யாவை? ஓகே, இன்றைய உலக போக்குத்தான் மக்களை ஆதிக்கம் செய்திருப்பது நன்கு தெரிய வருகின்றது. ஏனென்றால் தகவல் ஊடகங்களில் பதிவேற்றப்படும் நிகழ்வுகள், விற்பனைகள், படங்கள், காணொளிகள் யாவும் மக்களின் எண்ணங்களில் சூழ்ந்து தேவையற்ற குழப்பங்களை உண்டாக்குகின்றன. இதனால் பண விரயம் ஒரு பக்கம் இருக்கையில் நேர விரயமும் ஏற்படுகின்றது. ஓகே, இது வந்து விரயத்தை பத்தி பேசுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா கேள்வி பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை முறையால் பாதிக்கப்படும் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் யாவைன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த நிலை அவர்களுக்கு நிதி நிலையிலும் மனதளவிலும் சிக்கலை ஏற்படுத்துகிறது.
சோ இந்த வாக்கியத்துல பாத்தீங்கன்னா சிக்கல் அப்படின்ற சொல் வந்து தெளிவா இருக்கு. ஓகே டீச்சர். ஓகேவாயா? ஓகே டீச்சர். ஓகே, அடுத்தது 9வது கருமையாக்கப்பட்ட சொல்லுக்கு ஏற்ற பொருள் எழுதுக. மக்களிடையே பரவி கிடக்கும் இந்த ஆடம்பரத்தின் பின்னணிக்கு என்ன காரணம் என்பதை காணுகையில் ஒரு தகவல் நன்றாக புலப்படுகிறது. சோ இப்ப நீங்க வந்து புலப்படுகிறது என்ற சொல்லுக்கு பதிலா வேற எந்த சொல்ல வந்து இந்த வாக்கியத்துக்கு போட்டீங்க அப்படின்னா சரியா வரும் அப்படின்றத இப்ப லெட்ஸே வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஒரு சொல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா அந்த சொல்ல வந்து புலப்படுகின்ற சொல்லுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு கிடைச்ச சொல்ல வந்து நீங்க இந்த வாக்கியத்துல புகுத்தி பார்க்கணும். வாக்கியத்தை வாசிக்கும் போது சரியா உட்கார்ந்துச்சு அப்படின்னா உங்களோட நீங்க கண்டுபிடிச்ச சொல் வந்து சரியான சொல் அப்படின்றது அதை விட. ஓகேவா? இப்ப யாராவது சொல்ல முடியுமா? புலப்படுகிறது அப்படின்ற சொல்லுக்கு பதிலா வேற எந்த சொல் வந்து இங்க உள்ள இந்த வாக்கிய சூழலுக்கு சரியா பொருந்தும்? புலப்படுகிறது. டீச்சர், ஆ ஒரு தகவல் நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, மக்களிடையே பரவி கிடக்கும் இந்த ஆடம்பரத்தின் பின்னணிக்கு என்ன காரணம் என்பதை காணுகையில் ஒரு தகவல் நன்றாக அறிந்து கொள்ளப்படுகிறது. ஓகே, அறிந்து கொள்ளப்படுகிறது முடியும், இல்ல நீங்க அறியப்படுகிறதும் எழுதலாம். ஓகே டீச்சர். ஓகே ஜீஷா, நீங்க முயற்சி செய்றீங்களா? தோஷன், வேற யாரு? மற்ற மாணவர்களும் சொல்லுங்க, விட சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியுதா இல்ல உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கு அப்படின்றத வந்து தீர்த்து வைக்க முடியும். டீச்சர், ஆ ஒரு தகவல் நன்றாக புரிகிறது முடியுமா டீச்சர்? உம் புலப்படுகிறது அப்படின்னா தெரியுது, ஒரு விஷயம் வந்து தெரியுது. புரிகிறது அப்படின்றத விட தெரியுது, ஒரு விஷயம் வந்து நன்றா தெரியுது. பாருங்க, மக்களிடையே பரவி கிடக்கும் இந்த ஆடம்பரத்தின் பின்னணிக்கு என்ன காரணம் என்பதை காண்கையில் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஓகே டீச்சர். ஸோ தெரிகிறது முடியுமா டீச்சர்? தெரிகிறதுக்கு முன்னுக்கு நன்றாக தெரிகிறது, வெளிப்படுகிறது. வேற என்ன சொற்கள் பயன்படுத்தலாம்? தெளிவாக தெரிகிறது, அதுவும் நீங்க பயன்படுத்தலாம். அம்பலமாகிறது, அதுவும் பயன்படுத்தலாம். டீச்சர் விளக்குகிறதுன்னு பயன்படுத்தலாமா? காணுகையில் ஒரு தகவல் நன்றாக விளக்குகின்றது, அது வந்து அவ்வளவு சரியா இல்ல ஜிஷா. இந்த சூழலுக்கு அவ்வளவு சரியா பொருந்தாத மாதிரி இருக்கு. புலப்படுது, இப்ப என் கண்ணுக்கு ஒரு விஷயம் புலப்படுதுன்னா என் கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஓகே. சோ நீங்க என்னென்ன விடைகள் எழுதலாம்னு பாத்தீங்கன்னா அறியப்படுகிறது எழுதலாம், தெளிவாக தெரிகிறது எழுதலாம், வெளிப்படுகிறது எழுதலாம், அம்பலமாகிறது எழுதலாம். ஓகே டீச்சர். ஓகே, ஓகே. அடுத்து 10வது கேள்வி. ஆடம்பர வாழ்க்கை முறையை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய 5 நடவடிக்கைகளை 50 சொற்களில் ஒரு பத்தியில் எழுதுக. Okay, இதுதான் வந்து நீங்க உங்களோட விடையை வந்து சுயமா யோசிச்சு எழுதக்கூடிய விடை இந்த பகுதி, இந்த 10வது கேள்வி. ஓகே, இதுல வந்து சில கூறுகளை வந்து நீங்க கவனத்துல கொள்ளணும். ஓகே, 1வது என்ன பாத்தீங்கன்னா எத்தனை சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க? 50. 51 எழுதலாமா?
முடியும் சார். முடியுமா? முடியாது சார். முடியாது. 51 கூட நீங்க எழுதக்கூடாது. ஏன்னா அவங்களோட தலைப்பு வந்து 50 சொற்களில் குடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா 50 சொற்கள்ல மட்டும் எழுதுறத உறுதிப்படுத்திக்கோங்க. எத்தனை பத்தியில் எழுதணும்? சார் ஒரு பத்தியில் ஒரு எழுதணும். பத்தி சார். ஓகே, ஒரு பத்தியில் எழுதணும். இப்ப நீங்க தவறுதலா 2 பத்தியில எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? மார்க்ஸ் கிடைக்காது டீச்சர். ஆ புள்ளி குறைக்கப்படலாம். ஓகேவா? அடுத்து 3வது கூறு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 5 நடவடிக்கை சொல்லிட்டாங்க, 50 சொற்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு நடவடிக்கை எத்தனை சொற்கள்ல எழுதலாம்? 10. 10. ஓகே, இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட சொற்கள் வந்து ரொம்ப அதிகமா போவாது. இது 3வது கூறு. பாயிண்ட் ஃபார்ம், அதாவது 1 2 3 4 5ன்னு எண்ணோ இல்ல புள்ளி வச்சோ இல்ல வந்து ஏதாவது சிம்பல் போட்டு எழுதலாமா? முடியாது டீச்சர். முடியாது சார். ஓகே, முடியாது. ஓகேவா? ஒரு பத்தினா ஒரு பத்தியில தான் எழுதணும். ஓகே, இது 4வது விஷயம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 நடவடிக்கைன்னு சொல்லும்போது 5 சாரார்கள், 5 பேரு, 5 பேகா. மலாயில வந்து நம்ம பேகான்னு சொல்லுவோம்ல, தமிழ்ல வந்து சாரார் இல்லைன்னா 5 தரப்பினர். 5 தரப்பினர் 5 வெவ்வேறான விஷயங்கள் செய்வதை வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கணும். ஓகேவா? இப்ப சாரார்னு சொல்லும்போது யாரை வந்து நம்ம சாரார்னு சொல்லுவோம்? 5 சாரார் யார் யாரை நம்ம சொல்லலாம்? சார் பெற்றோர்கள், ஓகே, பெற்றோர்கள், வேற சார் மாணவர்கள், மாணவர்கள், ஓகே, அரசாங்கம், அரசாங்கம், ஓகே, ஆசிரியர்கள், ஓகே, ஆசிரியர்கள், சார் பொதுமக்கள், ஓகே, பொதுமக்கள். ஓகேவா? பொதுமக்கள் சொல்லலாம். இப்ப நீங்களே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நீங்களே சொன்னீங்க, நிறைய பெற்றோர், மாணவர்கள், பொதுமக்கள், அரசாங்கம், ஆசிரியர்கள். சில கேள்விகளுக்கு பள்ளிக்கூடங்கள் எழுதலாம், சில கேள்விகளுக்கு அரசு சாரா இயக்கங்கள் எழுதலாம். பாத்தீங்கன்னா தரப்பினர் நிறைய இருக்கு. ஆனா இந்த கேள்விக்கு எந்த 5 சாரார் எடுத்து எந்த 5 வெவ்வேறான நடவடிக்கை எழுத முடியும் அப்படின்னு யோசிச்சு நீங்க அந்த 5 தரப்பினரை மட்டும் தேர்ந்தெடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறேன். நீங்க இந்த 50 சொற்கள்ல ஒரு பத்தியில இதுக்கான விடை எழுதுறீங்களா? ஓகே டீச்சர். ஓகே, எழுதிட்டு என்கிட்ட வாசிச்சு காமிங்க.
டீச்சர் விடைய வாசிக்கலாமா? ஓகே, வாசிங்க ஜிஷா. ஆடம்பர வாழ்க்கையை தவிர்க்க மேற்கொண்ட வேண்டிய ஜிஷா விளங்கல. ஜிஷா டீச்சர் இப்ப வழங்குதா? இப்ப விளங்குது. மீண்டும் வாசிங்க. ஆடம்பர வாழ்க்கையை தவிர்க்க பெற்றோர் வரவுக்கேற்ற பட்ஜெட் செய்து வரவுக்கேற்ற ஜிஷா நீங்க பேசுறது விட்டு விட்டு விளங்குது. கொஞ்ச நேரம் இருந்துங்க. ம். டீச்சர் சொல்லுங்கயா. டீச்சர் இந்த கேள்விக்கு நம்ம ஒரு ஒரு பேகாவை சார்ந்து மட்டும் 2 வாட்டி பேசலாமா? பேசலாம். ஆனா நீங்க என்ன நடவடிக்கைன்னு பொறுத்து இருக்கியா? நடவடிக்கை வெவ்வேறான நடவடிக்கையா இருந்தா பேசலாம் தாராளமா. ஓகே டீச்சர். ஓகே. டீச்சர் இப்போ விளங்குதா நான் பேசுறது? ஓகே, இப்ப சொல்லுங்க உங்க விடைய. ஆடம்பர வாழ்க்கையை தவிர்க்க பெற்றோர்கள் வரவுக்கேற்ற பட்ஜெட் செய்து பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாக திகழலாம். ஓகே. பிள்ளைகள் பெற்றோர்களிடையே தேவையற்ற ஒப்பீடுகளை தவிர்த்து சிறு வயதிலேயே சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளலாம். ஓகே. அது மட்டுமின்றி ஆசிரியர்கள் ஆடம்பரத்தை விட எளிமையே மேலானது என்ற நற்பண்புகளை மாணவர்களுக்கு கற்பிக்கலாம். ஓகே. இந்த 3 தரப்பினர் தடிச்சு நான் எழுதினேன். ஓகே, உங்களுக்கு 3 தரப்பினர் எழுதுனதுனால எத்தனை புள்ளிகள்? தெரியலையே. 6 புள்ளிகள். ஏன்னா ஒரு தரப்பினருக்கு, அதாவது ஒரு கருத்துக்கு 2 புள்ளி. அப்ப 5 கருத்து எழுதுனீங்கன்னா 10 புள்ளி. இப்ப உங்ககிட்ட 3 கருத்துகள் இருக்கிறதுனால உங்களுக்கு 6 புள்ளிகள். ஓகேவா ஜிஷா? நான் என்ன அரசாங்கமும் சேர்த்து சொல்லடிச்சு. சொல்லுங்க. மேலும் அரசாங்கம் பொருளாதாரத்தை குறைத்து மக்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி மக்களுக்கு விலை மலிவில் பொருட்களை விற்கலாம். ஆனா அதுவும் ஆடம்பரத்துக்கும் தொடர்பு இல்லையே. ஆடம்பரம் நம்ம செய்யறது. அப்ப நீங்க எப்படி சொல்லலாம்னா, அரசாங்கத்தை பயன்படுத்தி அரசாங்கம் ஆடம்பர வாழ்க்கை முறையினால் ஏற்படும் விளைவுகள் தொடர்பான கருத்தரங்கை ஏற்பாடு செய்யலாம். இந்த மாதிரி மாத்திக்கோங்க. ஏன்னா அரசாங்கம் விலையை குறைக்கணும் அப்படின்னா, அரசாங்கம் விலையை குறைச்சாலுமே நம்ம ஆடம்பர செலவு செய்யறோம் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா, அதனால அரசாங்கத்துக்கு அந்த விடை சரியா வரலையே, பொருந்தலையே.
திருத்திக்கிறேன் டீச்சர். ஓகே ஜிஷா. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சில பொருட்கள்லாம் அதிக விலையில இப்ப பெர்ஃப்யூம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் வந்து ஆடம்பரம். ஒரு ஒரு 10 வெள்ளி 50 வெள்ளிக்குள்ள வாங்குறது வந்து ஓகே சொல்லலாம். அந்த 300 வெள்ளி 400 வெள்ளின்னு போகும்போது அந்த மாதிரி எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து விலை குறைக்க வாய்ப்பு இல்ல. அப்ப நம்ம அதை தேடி போய் வாங்குறப்ப நம்ம அதை வந்து இன்னும் வந்து நம்ம ஆடம்பர செலவு தான் செய்யறோம். ஆ ஓகேவா ஜிஷா? உங்களோட முயற்சிக்கு ஓகே டீச்சர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ டீச்சர். ஓகே, அடுத்து வேற யாரு இன்னொருவருக்கு வாய்ப்பு. அப்புறம் நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நான் 10வது கேள்விக்கு நான் சில விடைகள் வச்சிருக்கேன். நான் சொல்லிட்டு அடுத்து நம்ம சிறுகதை பகுதிக்கு போயிடலாம். டீச்சர் நான் சொல்லலாமா? சொல்லுங்கயா. முதலாவதாக மக்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஓகே. அடுத்ததாக பொதுமக்கள் சிக்கனமாக வாழும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். என்ன பழக்கம்யா? சேமிக்குமா? சிக்கனமாக வாழும் பழக்கத்தை. ஓகே ஓகே மேலும் மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே சேமிப்பு பழக்கத்தை அமல்படுத்த வேண்டும். ஓகே. சிக்கனமும் சேமிக்க பழக்கமும் ஒரே மாதிரி இல்லையா விட? ஆஹ் ஆமா டீச்சர். ஓகே. அப்ப அது ரெண்டுமே ஒரே கருத்தா வந்துரும். சரி, அடுத்து 4வது கருத்து வாசிங்க. அது மட்டுமின்றி அரசாங்கம் ஆடம்பர வாழ்க்கையினால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். விழிப்புணர்வு எப்படி? கருத்தரங்கா, பட்டறையா, முகாமா? விழிப்புணர்வு முகாம். ஓகே, இப்போ ஓகே. அடுத்தியா இறுதியா? இறுதியா சரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே. சரி, வாழ்த்துக்கள் சந்தோஷ். உங்களோட முயற்சிக்கு நன்றி. ஓகே. இப்ப நான் சொல்றேன். நீங்க குறிச்சு வச்சுக்கிறதா இருந்தா குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது 5 நடவடிக்கை. ஓகே. 1வது பாத்தீங்க அப்படின்னா, முதலாவதாக பெற்றோர்கள் எளிமையான வாழ்க்கை சூழலில் பெற்றோர்கள் எளிமையான வாழ்க்கை சூழலில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் எளிமையான வாழ்க்கை சூழலில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். மேலும் அடுத்த கருத்து, மேலும் பெற்றோர்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து மேலும் பெற்றோர்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து நல்லதொரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். நல்லதொரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். தொடர்ந்து பள்ளிகளில் ஆடம்பர வாழ்க்கையால் தொடர்ந்து பள்ளிகளில் ஆடம்பர வாழ்க்கையால் ஏற்படும் விளைவுகள் என்ற தலைப்பில் ஏற்படும் விளைவுகள் என்ற தலைப்பில் கருத்தரங்குகள் நடத்த வேண்டும். கருத்தரங்குகள் நடத்த வேண்டும். புள்ளி.
அது மட்டுமின்றி, நான்காவது கருத்து, அது மட்டுமின்றி டீச்சர் எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. கருத்தரங்கு அப்படின்னா சிரமாவா இல்ல பெங்கில டீச்சர்? ஓகே, பெங்கில் வந்து பட்டறை. பெங்கில் வந்து பட்டறை. கருத்தரங்கு வந்து சிராமா. ஓகே டீச்சர். ஓகே, கருத்துக்களை கொடுக்கும் அரங்கு, அதுதான் கருத்தரங்கு. அப்ப சிராமா அது. ஓகே 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 ஓகே. அது மட்டுமின்றி ஆசிரியர்கள் நன்னெறி கல்வியை அது மட்டுமின்றி ஆசிரியர்கள் நன்னெறி கல்வியை போதிக்கும் போது அது மட்டுமின்றி ஆசிரியர்கள் நன்னெறி கல்வியை போதிக்கும் போது மிதமான போக்கின் நன்மைகளை மிதமான போக்கின் நன்மைகளை மிதமான போக்குனா என்ன? ஆடம்பரம் இல்லாத சில வாழ்க்கை. எஸ், ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை. இப்ப மலாயில வந்து நம்ம சொல்லுவோம்ல வெர்ஜிமா செர்மர்னு, அதுதான் மிதமான போக்கின். ஓகே, மிதமான போக்கின் நன்மைகளை மாணவர்களிடம் வலியுறுத்த வேண்டும். மிதமான போக்கின் நன்மைகளை மாணவர்களிடம் வலியுறுத்த வேண்டும். ஓகே, புள்ளி. இறுதியாக அரசு சாரா இயக்கங்கள் அரசு சாரா இயக்கங்கள் ஆடம்பரத்தை தவிர்ப்போம் ஆடம்பரத்தை தவிர்ப்போம் என்ற பதாகைகளை பதாகைகளை பதாகை அப்படின்னா என்ன? போஸ்டர்ஸ் மாதிரி சார். எஸ், போஸ்டர், பேனர், அதான் பதாகை சொல்லுவோம். என்ற பதாகைகளை பொது இடங்களில் வைக்க வேண்டும். பொது இடங்களில் வைக்க வேண்டும். சரி, இப்ப நான் கொடுத்த விடைகள்ல எத்தனை சாரார் இருக்காங்க? சார் 4 டீச்சர். 4. யார் யார்யா? சார் பெற்றோர்கள், பள்ளி, ஆசிரியர், அப்புறம் அரசு சாரா இயக்கம். ஓகே, பெற்றோர். ஏன்னா பெற்றோர் வந்து 2 கருத்து, பள்ளி, ஆசிரியர், அரசு சாரா இயக்கங்கள். ஓகேவா? சோ இப்படிதான் இருக்கணும் உங்களோட விடை. பெற்றோர் பாருங்க, நான் என்னதான் ஒரே சாராரா எடுத்திருந்தாலும் பெற்றோர் வந்து நான் 2 முறை எழுதியிருக்கேன்.
ஆனா என்னுடைய கருத்து வந்து வெவ்வேறான கருத்து. முதல் பெற்றோர் வந்து எளிமையான வாழ்க்கை சூழல்ல வந்து பிள்ளைகளை வளர்க்கணும். இரண்டாவது பெற்றோருக்கான கருத்து பாத்தீங்கன்னா, ஆடம்பர செலவுகளை தவிர்த்து நல்லதொரு எடுத்துக்காட்டாக. அப்ப பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஐடல் அப்படி இருக்கணும். ஓகேவா? சொந்தவா இருக்கணும். ஓகே, அப்ப இரண்டுமே வந்து வெவ்வேறான கருத்து. அப்புறம் பள்ளி, ஆசிரியர், அரசு சாரா இயக்கங்கள். இப்ப சந்தோஷ் முதல்ல கேட்டீங்கல்ல, இரண்டு சாரார் எடுத்து இரண்டு கருத்து, ஒரே சாரார் எடுத்து இரண்டு கருத்துக்கள் எழுதலாமா அப்படின்னு. சோ அதுக்கு உதாரணம் தான் நம்மளோட முதலும் இரண்டாவது கருத்தும். ஓகேவா சந்தோஷ்? ஓகே டீச்சர். ஓகே. ஓகே, மீண்டும் இந்த 10வது கேள்வி செய்யும் போது நீங்க சில கூறுகளை வந்து கருத்துல கொள்ளணும். ஒன்னாவது வந்து கண்டிப்பா 50 சொற்களுக்குள்ளதான் எழுதணும். அப்ப நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா, உங்களோட அந்த அந்த பத்தியில ஒரு பத்தியில எழுதிருக்கீங்களா, அந்த பத்தியில வந்து எத்தனை சொற்கள் இருக்கு அப்படின்றத கனெக்ட் பண்ணி கீழே அடைப்புக்குறியில எழுதிடணும். உதாரணத்துக்கு 49 சொற்களா இல்ல 48 சொற்களா அப்படின்னு. தயவு செய்து ஒரு கால் மேல வந்து 52 சொற்கள் வந்துருச்சு, ஆனா நீங்க அடைப்புக்குறியில வந்து 50 சொற்கள்னு எழுதாதீங்க. ஓகேவா? அங்க எவ்வளவு இருக்கோ நீங்க அதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி எழுதுங்க. சரியா? ஓகே, அது முதல். இரண்டாவது பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பத்தியில மட்டும்தான் எழுதணும். நம்பர் போட்டு எழுதக்கூடாது, பாயிண்ட் ஃபார்ம் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, இது ரெண்டாவது விஷயம். ஓகே, மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா, 5 சாரார் 5 சாராரை வைத்து 5 வெவ்வேறான நடவடிக்கை எழுதுறத உறுதிப்படுத்திக்கோங்க. சில நேரங்கள்ல உங்க கண்ணை கட்டிரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி ஒரு சாராரை பயன்படுத்தி உங்களோட விடையும் அந்த நடவடிக்கையும் ஒரே மாதிரியே போயிடும். அப்ப அந்த மாதிரினா முதல்ல சந்தோஷ் நீங்க தானே சொன்னீங்க உதாரணத்துக்கு. ஆமா டீச்சர். சோ அந்த மாதிரி அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப அந்த மாதிரி போச்சுன்னா அப்ப உங்களுக்கு கிறிஸ்டியன்லாம் 2 கருத்துக்கு 2 மார்க் மட்டும்தான் கிடைக்கும், 4 மார்க் கிடைக்காது. சோ அப்ப அதுல கவனத்துல கொள்ளுங்க. அப்புறம் தயவு செய்து எழுதி முடிச்ச கையோட மீண்டும் ஒரு முறை ஏதோ எழுத்துப்பிழை இருக்கா அப்படின்றத வாசிச்சு பாத்துருங்க. ரொம்ப முக்கியம். ஓகே, நான் இப்ப பொதுவா சிலது சொல்றேனே. அதாவது பெற்றோர் சாரார்கள் பாத்தீங்கன்னா, பெற்றோர் எழுதலாம், பள்ளிக்கூடம் எழுதலாம், ஆசிரியர்கள் எழுதலாம். பள்ளிக்கூடமும் ஆசிரியரும் வெவ்வேறான கருத்து. ஓகே, பள்ளிக்கூடம்னு சொல்லும்போது நீங்க வந்து புறப்பாட நடவடிக்கையை வச்சு எழுதலாம். ஆசிரியர்னு சொல்லும்போது நீங்க வந்து பாட நேரத்துல வந்து கற்றுக் கொடுக்கறத பத்தி நீங்க எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, அரசாங்கம் எழுதலாம், அப்புறம் தனி இயக்கங்கள் எழுதலாம், பொதுமக்கள் எழுதலாம், மாணவர்கள் எழுதலாம். ஓகேவா? சோ நீங்க பாத்துக்கோங்க, அந்த கேள்விக்கு எந்த சாரார் கரெக்டா பொருந்தி வருவாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகே, அது முதல்ல. அப்புறம் சில கேள்விகள் பாத்தீங்கன்னா, ஒரு சாரார மையமா கொண்டு எல்லா நடவடிக்கைகளும் வர்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த சூழல்ல வந்து நீங்க ஒரு சாரார வச்சு வெவ்வேறான நடவடிக்கையை எழுதலாம். அது தவறு இல்ல. ஏன்னா அந்த கேள்விக்கு நீங்க அப்படி எழுதினாதான் சரியா வரும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அப்படிதான் எழுதி ஆகணும். Okay, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட விடையில வந்து நீங்க இடைச்சொற்களை பயன்படுத்தி ஆகணும். இடைச்சொற்கள் வந்து எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உங்களோட விடைகளை வந்து இனிமையாக்க, படிக்கிறவங்களுக்கு வந்து இனிமை கொடுப்பதற்கு. இப்ப நீங்க பாத்தீங்க உங்க விடையில வந்து ஒண்ணுமே இல்ல, முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவதாக அப்படின்னு எழுதுறதை விட முதல்ல நீங்க உங்களோட தலைப்புல இருந்து எடுத்துக்கலாம். ஆடம்பர வாழ்க்கை முறையை தவிர்க்க. ஓகே, உங்களோட விடை. அப்ப புள்ளி வச்சிருவீங்க. அடுத்த கருத்துக்கு போகும்போது மேலும், அடுத்து அடுத்து எழுதலாம், தொடர்ந்து எழுதலாம், அது மட்டுமின்றி எழுதலாம், அது மட்டுமல்லாமல் எழுதலாம், அதனை தொடர்ந்து எழுதலாம். சோ உங்களோட விடைகள்ல வந்து கண்டிப்பா இடைச்சொற்கள் பயன்பாடு இருப்பதை வந்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. அது வந்து உங்களோட விடையை வந்து உங்க விடைகளுக்கு இனிமையை சேர்க்கும், படிக்கிறவங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இடைச்சொற்கள் பயன்படுத்தும் போது. அப்ப மீண்டும் இன்னொரு முறை வந்து நான் என்ன வலியுறுத்துவேன்னா, தயவு செய்து எந்த விடையா இருந்தாலுமே எழுதி முடித்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை வாசிங்க. சோ நீங்க வாசிக்கிறதுனால எது எழுத்துப்பிழைகள் இருந்தா நீங்க அதை திருத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். ஓகே, இந்த 10வது கேள்வியில ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? இல்ல டீச்சர். ஓகே, இல்ல. ஓகே, அடுத்தது சிறுகதை.
ஓகே. சிறுகதை. யார் வாசிக்கிறீங்க? ஒரு ஆள் சிறுகதை. டீச்சர் நான் வாசிக்கிறேன். ஓகே, வாசிங்க ஜிஷா. நீங்க தான் நம்மளோட வகுப்புக்கு வந்து வாசிப்பாளர். வாசிங்க. நல்ல தேர்ச்சி எடுத்தால்தான் நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டது போல் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வேலை பார்க்கலாம். எங்க மாமா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வேலை செய்யறாரு. கை நிறைய சம்பளம், சொகுசான வாழ்க்கை. டாலர் சம்பளம் என்றால் சாதாரண விஷயமா என்று பீட்டர் தனது சிங்கப்பூர் மாமாவை பற்றி பெருமையாக சொல்லும் போதெல்லாம் என் மனதிலும் அதே கனவு துளிர் விடத் தொடங்கியது. காலப்போக்கில் வேரூன்றி பெரிய மரமாகியது. பீட்டர் சிறு வயதிலிருந்தே என் ஆருயிர் நண்பன். செல்வ செழிப்புடன் வளர்ந்த அவனுக்கு எப்படியாவது வெளிநாட்டு விமான நிறுவனத்தின் வேலை செய்ய வேண்டும் என்பது பல நாள் கனவாக இருந்தது. நாங்கள் இருவரும் விரும்பிய விமான பணியாளர் துறைக்கு படிக்கும் வண்ணம் எங்களின் SPM தேர்வு முடிவுகள் வெளிவந்தன. அப்பா, நானும் பீட்டரும் விமான பணியாளரா வேலை செய்ய சிங்கப்பூருக்கு சென்று மேற்கல்வி படிக்க போறோம். பீட்டரின் மாமா அங்கத்தான் இருக்கிறாரு. நேர்முக தேர்வின் போது உதவி செய்வாருன்னு பீட்டர் சொன்னான். 3 ஆண்டுகள் அங்க படிப்பை முடிச்ச பிறகு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வேலை என்று அகிலன் தன்னுடைய கனவை வெளிப்படுத்தினான். சிங்கப்பூருக்கு போக போறியா என்று சொன்னா கேளு அகிலன். ஆசிரியர் பயிற்சிக்கு விண்ணப்பம் போடு. அரசாங்க உத்தியோகம், வேலையும் உத்தரவாதம். கடனுதவிய எல்லாம் வாங்க தேவையில்லை என்றார் அப்பா. அப்பா, எனக்கு விமானத்துல வேலை செய்தாதான் பிடிச்சிருக்குது என்று அகிலன் சொல்லும்போது, நம்ம குடும்ப நிலைமையை கொஞ்சம் நினைச்சுப்பார். பணம் கட்டி படிக்க வைக்கிற நிலைமையில நான் இல்ல. உனக்கும் கீழ் 2 தங்கைகள் இருக்காங்க. அவங்க படிப்பு செலவுகளையும் பார்க்கணும். உன் அம்மாவின் உடல்நிலையும் சரியா இல்ல. மருத்துவ செலவு வேற என்று கூறி சட்டென அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் அப்பா. ஆசிரியர் பயிற்சிக்கும் சிங்கப்பூரின் விமான பயிற்சிக்கும் இணையம் வாயிலாக விண்ணப்பம் செய்துவிட்டேன். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நேர்முக தேர்வுக்கு வருட இறுதியில்தான் அழைப்பு வரும் என்ற தகவலை பீட்டரின் மாமாவின் மூலம் அறிந்தேன். வசதி படைத்த பீட்டர் வேண்டுமானால் அதற்கு பொறுமையாக காத்திருக்கலாம். வறுமையின் பிடியில் சிக்கியிருந்த எனக்கு அவ்வளவு காலம் வீணே காத்திருக்க முடியாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. வாழ்க்கையில் கிடைத்ததை வைத்து வாழ வேண்டும் என்று பெற்றோர் செய்த உபதேசத்திற்கு கட்டுப்பட்டு ஆசிரியர் பயிற்சி கழகத்திற்கு காலடி எடுத்து வைத்தேன். முதலில் வெறுப்பாக இருந்த எனக்கு கால ஓட்டத்தில் ஆசிரியர் தொழிலின் மீது ஈடுபாடு வந்தது. புதிய சூழல், புதிய நண்பர்கள், புதிய அனுபவங்கள். 5½ வருடங்கள் உருண்டோடியதே தெரியவில்லை. ஆசிரியர் பயிற்சி முடிந்து சில மாதங்களில் பணியை தொடர பள்ளிக்கு சென்றேன். சபைக்கூடலில் இவர்தான் உங்கள் தமிழாசிரியர் என்று மாணவர்களின் முன்னிலையில் தலைமை ஆசிரியர் அறிமுகப்படுத்தினார். ஒரு நாள் வங்கியில் யாரோ பார்ப்பதற்கு தெரிந்தவர் போல் இருந்தது. அருகில் சென்று பார்க்கும் பொழுது ஆருயிர் நண்பன் பீட்டர் தான். வானில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் போல் பீட்டர் மின்னிக் கொண்டிருந்தான். ஹாய் அகிலன், எப்படி இருக்க? பார்த்தே ரொம்ப நாளாச்சு. அவன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தனது வேலை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டான். ஏதோ உன் கனவாச்சும் நிறைவேறியதே, அதுவரைக்கும் சந்தோஷம் என்று அகிலன் தன் ஏக்கத்தை காட்டாதவாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, வணக்கம், நீங்கள் அகிலன் சாரு தானே? ஆமாம் சார், உங்களை பற்றி என் மகன் நிறைய சொல்லியிருக்கிறான். முன்பெல்லாம் அவன் சரியா பள்ளிக்கு போக மாட்டான். இப்பொழுதெல்லாம் அவன் உங்களுக்காகவே பள்ளிக்கு போறான். வீட்டு பாடங்களை எல்லாம் ஒழுங்காக செய்கிறான். இதற்கெல்லாம் நீங்கதான் காரணம். ரொம்ப நன்றி சார் என்று மாணவனின் பெற்றோர் ஒருவர் கூறிச் சென்றார். அகிலா, இப்போது புரியுதா? என்னோட கனவு நனவானதுல எனக்கு மட்டும்தான் நன்மை. ஆனா நீ பலரோட கனவை நனவாக்கிக்கிட்டு இருக்க. உன்னோட மாணவர்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டா இருக்க. கேட்கவே மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கு. சரி, மீண்டும் சந்திப்போம் என்று பீட்டர் விடை பெற்றுக் கொண்டான். அன்றிரவு மன நிறைவோடு மாணவர்களின் தமிழ் கட்டுரை புத்தகங்களை திருத்தலாம் என்று
ஒவ்வொரு கட்டுரையாக வாசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது என் பெயர் சிவாதானு. நான் எதிர்காலத்தில் அகிலன் ஐயாவைப் போல் ஓர் ஆசிரியராக வேலை செய்யப் போகிறேன் என்ற வரிகளை வாசித்ததும் மேற்கொண்டு வாசிக்க முடியாமல் கண்கள் கலங்கின. மனதை மாற்றிய மலர்கள். ஓகே, நன்றி ஜெய்ஷா. கதை எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி நல்ல நல்ல கதையா தடிச்சு இருக்குது. ஒரு மாதிரி நல்ல கதையா தான் இருக்கு. ஓகே, நல்ல கதையா தடிச்சது. சரி. ஓகே, இப்ப வந்து 11வது கேள்வி பாருங்க. அகிலனின் எதிர்கால கனவு யாது? பெரும்பாலும் சிறுகதையில 11வது கேள்வி வந்து கண்டிப்பா பத்தியில இருக்கக்கூடிய விடையாதான் இருக்கும். ஓகேவா? அகிலனோட எதிர்கால கனவு என்ன? சும்மா வாய்மொழியா சொல்லுங்க பாப்போம். டீச்சர் ஒரு ஃப்ரெண்டோட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல வேலை செய்யணும். எஸ், அதுதான் அவரோட அந்த எதிர்கால airlineல ஏர்லைன்ஸ்ல வேலை செய்யறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல சிங்கப்பூர் விமானத்தில் பணியாளராக வேலை செய்ய வேண்டும் என்பதாகும். அதுதான் அவரோட கனவு. ஓகே. 12 அப்பா அகிலனின் ஆசைக்கு மறுப்பு தெரிவித்ததற்கான காரணங்கள் யாவை? ஏன் மறுப்பு தெரிவிச்சாரு அவரு? ஏன்னா இந்த குடும்ப வறுமையினால. எஸ், ஒண்ணு வந்து குடும்பத்தோட வறுமை. ஓகேவா? அப்புறம் வேற? இந்த பத்தியில ஒரு விடை இருக்கு பாருங்க. சிங்கப்பூருக்கு போக போறியா? சொன்னா கேளு அகிலன். ஆசிரியர் பயிற்சிக்கு விண்ணப்பம் போடு. அரசாங்க உத்தியோகம், வேலையும் உத்தரவாதம், கடன் உதவி எல்லாம் வாங்க தேவையில்லை. அரசாங்க உத்தியோகத்தினாலும் வேலை உத்தரவாதத்தினாலும். இல்ல, கீழே இருக்கு பாருங்க. கடன் உதவி எல்லாம் வாங்க தேவையில்லை. கடன்லாம் வாங்க தேவையில்லை. எஸ், அதுதான் விடை. ஏன்னா அது அப்ப வந்து அரசாங்கத்தினால. அப்பா அகிலனின் ஆசைக்கு மறுப்பு தெரிவித்ததுக்கான காரணங்கள் யாவை பாத்தீங்கன்னா காரணங்கள் கேட்டிருக்காங்க. அப்ப 4 புள்ளினா எத்தனை காரணங்கள் நீங்க கொடுக்கணும்? 2. 4. இரண்டு. ஒரு காரணத்துக்கு 2 புள்ளி. அப்ப நீங்க 2 காரணங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 புள்ளிகள் கிடைக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன காரணம்னு, அகிலனுக்கு 2 தங்கைகள் இருப்பதால் அவர்களின் படிப்பு செலவுகளை கவனிக்க வேண்டும். அது முதல் காரணம். இன்னும் 2 பேர் இருக்காங்க, அப்ப நான் அவங்களையும் பார்க்கணும். அப்ப அது ஒரு காரணம். அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா அகிலனின் தாயின் உடல் நலம் குன்றி இருப்பதால் அவரின் மருத்துவ செலவுகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப சொல்லுவார் தானே, அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கு, நான் மருத்துவ செலவையும் பார்க்கணும். அப்ப அது 2வது காரணம். 3வது காரணம் பாத்தீங்கன்னா கல்வி கடன் உதவி பெற வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப இதே வந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரி அப்படின்னா நீங்க வந்து கல்வி கடன் உதவியில தேவையில்ல. ஆனா இப்ப ஏர்லைன்ஸ்ல போய் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய கடன் உதவி பெற்றுதான் அங்க கல்வி தொடர வேண்டிய சூழல் ஏற்படும். அப்ப இந்த 3 காரணங்கள்ல நீங்க ஏதாவது 2 காரணங்கள் எழுதினா போதும். முழுமையான வாக்கியத்துல 11 இந்த சிறுகதை பகுதிக்கும் விடைகள் எல்லாமே முடிந்த அளவுக்கு நீங்க தாள் 2ல எழுதக்கூடிய அனைத்து விடைகளோட அனைத்து கேள்விக்கான விடைகளையும் முழு வாக்கியத்தில் எழுதுறத உறுதிப்படுத்திக்கோங்க. ஓகே, அடுத்தது 12 ஓகே, இங்க பண்பு நலன். பண்பு நலன் அப்படின்னா என்னது? நல்ல குவாலிட்டிஸ். எஸ், நல்ல குவாலிட்டிஸ். சில நேரங்கள்ல பாசிட்டிவாவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல எதிர்மறையான நேர்மறையான பண்பு நலனாவும் இருக்கலாம். அது பாசிட்டிவ். எதிர்மறையான பண்பு நலனாவும் இருக்கலாம், நெகட்டிவ். ஓகே, அப்ப அந்த கதையில எப்படி இருக்கோ, அந்த கதை ஓட்டம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போலதான் அந்த கதையில் உள்ள பண்பு நலன்களும் அமையும். ஓகே, நல்லவர் அப்படின்றது பண்பு நலனா? ஆமா டீச்சர். பண்பு நலன் நல்லவர் அப்படின்றது பண்பு நலன். கெட்டவர் இல்ல டீச்சர். இல்ல. பண்பானவர் பண்பு நலன். பண்பு நலன். ஓகே, நல்லா விளங்கிக்கோங்க. ஓகே, நல்லவர், கெட்டவர்,
பண்பானவர். இது பண்பு நலனா எழுதக்கூடாது. நல்லவர்னா எந்த வகையில் நல்லவர்? நீங்க குறிப்பிட்டு எழுதணும், ஸ்பெசிபிக்கா எழுதணும். நல்லவர்னா எந்த அடிப்படையில நல்லவர்? அந்த நல்லவர்ன்ற கேட்டகரி வந்து அவர் மேபி அன்பானவரா இருக்கலாம், பொறுப்பானவரா இருக்கலாம், பொறுமை மிக்கவரா இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா எழுதணும், குறிப்பிட்டு எழுதணும். சோ பண்பு நலன்ல மாணவர்கள் செய்யற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எழுதிருவாங்க நல்லவர். நல்லவர் தான், எல்லாமே நல்லவங்க தான். சோ அவர் எந்த விஷயத்துல நல்லவர் அப்படின்றத குறிப்பிட்டு எழுதணும். ஓகேவா? சோ கருத்துல கொள்ளுங்க. நல்லவர், கெட்டவர், அப்புறம் வந்து பண்பானவர், இதெல்லாம் வந்து பண்பு நலனா எழுதக்கூடாது. எழுதுனா ராங், தப்பு. உங்களோட விட வந்து தவறாயிரும். ஓகேவா? பண்பு நலன்னு சொல்லும்போது அவங்களோட ஸ்பெசிபிக் கேரக்டர், ஒழுக்கமானவர், நேரத்தை மதிப்பவர். ஜெஷா, இன்னும் 2 பண்பு நலன் சொல்லுங்க. வேற பண்பு நலன். சிக்கனமானவர். எஸ், சிக்கனத்தை கடைபிடிப்பவர். அது பண்பு நலன். ஓகேவா? சந்தோஷ், நீங்க வந்து சொல்லுங்க. டீச்சர், சகோதரிகளின் மீது அக்கறை கொள்பவர். எஸ், அங்க அக்கறை கொள்பவர் வந்துருச்சுல, அப்ப அது பண்பு நலன். சகோதரிகளின் மீது அக்கறை கொள்பவர் பண்பு நலன். அக்கறை மட்டும் இருந்துச்சுன்னா அது பண்பு. அப்படி எழுதினாலும் உங்களோட விட வந்து தவறு. அப்ப நீங்க வந்து கருத்துல கொள்ளணும் என்னன்னா, பண்பு நலன் கேட்கும்போது நீங்க பண்பு நலனை மட்டும்தான் எழுதணும், பண்பு எழுதக்கூடாது. இப்ப அன்பு அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது பண்பா பண்பு நலனா? பண்பு டீச்சர். பண்பு. டீச்சர். ஓகே. அன்பு அப்படின்னா பண்பு. அன்பானவர்னு சொல்லும் போதுதான் அது பண்பு நலன். அப்ப இங்க மாணவர்கள் வந்து பண்பையும் பண்பு நலனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல எது பண்பு எது பண்பு நலன்னு. அப்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பண்பு அப்படின்றது அன்பு, அக்கறை, இது எல்லாமே. ஆனா பண்பு நலன்னு சொல்லும்போது அன்பானவர் பின்னாடி வந்து அரு இருக்கணும், ஒருத்தரை குறிக்கிற மாதிரி இருக்கணும். அன்பானவர், அன்பானவள், அன்பானவன், இதுதான் வந்து பண்பு நலன். மரியாதையானவன், மரியாதையானவர், சிக்கனமானவர், ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர், இதெல்லாமே பண்பு நலன். பின்னாடி வந்து அந்த அர் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கணும், அந்த விகுதி இருக்கணும். ஓகேவா? சோ பெரும்பாலும் மாணவர்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா, அன்பு, பண்பு, நல்லது, அந்த மாதிரி எழுதுறீங்க. சோ அது தவறு. இப்ப இந்த கதைக்கு என்ன 2 பண்பு நலன் சொல்லலாம்? அதான் சகோதரிகளின் மீது அக்கறை கொள்பவர். அதுக்கு இது வெளிப்படும் சம்பவம். அவரோட வாய்ப்பு என்னது, அவங்க அப்பா சொன்ன என்னது, அவர் அங்க அப்பா சொன்னதுக்காக அவரோட ஆசையை விட்டு கொடுத்துட்டாரு. ஓகே. அப்ப அந்த மாதிரினா அவர் ஆசையை விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லும் போது சகோதரிகளின் மீது அக்கறையானவர்னு வருமா, இல்ல அகிலன் குடும்ப சூழ்நிலையை அறிந்து நடப்பவன் வருமா? எது பொருத்தமா இருக்கு? குடும்ப சூழ்நிலையை பொருந்தி எஸ், தி பெஸ்ட். அப்படின்னா அகிலன் குடும்ப சூழ்நிலையை அறிந்து நடப்பவன். அதுக்கு சம்பவம் பாத்தீங்கன்னா, அகிலன் சிங்கப்பூர் விமானத்தில் பணியாளராக வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தாலும் குடும்ப வறுமையின் காரணமாக அவ்வெண்ணத்தை கைவிட்டு விடுகிறான். சோ பாத்தீங்கன்னா பண்பு நலன் இருக்கு, அதுக்கு ஏற்ற சம்பவமும் இருக்கு. ஓகே, வேற என்ன பண்பு நலன் சொல்லலாம்? நம்ம ஆடம்பரத்தை பத்தி படிச்சோம்ல, அப்ப அகிலன் வந்து எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு அவரு? ஜெஷா, பேராசை கொள்பவர். அதாவது சொகுசான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஆசை கொண்டவர் அவர் வந்து. அப்ப அகிலன் சொகுசான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுபவர் அப்படின்னு நீங்க எழுதலாம். ஓகே. இப்போதைக்கு பண்பு நலன் தொடர்பா ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல டீச்சர். ஓகே. நம்மளோட வகுப்பு வந்து இதோட நம்ம
முடிச்சுக்குவோம். அடுத்த வகுப்புல வந்துட்டு அப்படி வாய்ப்பு கிடைத்தால் நான் மீண்டும் வந்து இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு திருப்பியும் இப்ப 12 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்ல. 13ல இருந்து 22 வரைக்கும் ஒவ்வொரு கேள்வியும் எப்படி அணுகணும், எப்படி செய்யணும், எப்படி பதில் அளிக்கணும் அப்படின்றது அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே டீச்சர். உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போதைக்கு எதுவும் இல்லை இல்ல டீச்சர். டீச்சர். ஓகே, இன்னைக்குள்ள வகுப்பு ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஏதாவது இன்புட் கிடைச்சிச்சா? கண்டிப்பா டீச்சர். ஓகே, அப்படின்னா வாழ்த்துக்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓகே, மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.